அனைவருக்கும் வணக்கம். ஆதிரை தமிழ் சேனலில் பிஜிடிஆர்பிக்கான நுழைவுத் தேர்வு தமிழில் வினாக்களை பார்க்கலாம். 39வது கேள்வி. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுவது புதுமைப்பித்தன். நாவலர் என்று அழைக்கப்படுவது சோமசுந்தர பாரதியார். தத்துவ போதகர் என்று சிறப்பிக்கப்படுவது ராபர்ட் நோப்லி. பரிதிமாற் கலைஞர் என்று அழைக்கப்படுவது வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. உலக சிறுகதையின் தந்தை வால்டர் ஸ்காட். அடுத்தது தனித்தமிழ் இசை காவலர் என்று அழைக்கப்படுவது ராசா அண்ணாமலை செட்டியார். ரசிகமணி என்று அழைக்கப்படுவது டி கே சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவரை. அடுத்தது மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்களை பெற்றவர் தேவநாய பாவனார். அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவது உடுமலை நாராயண கவி. தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலையம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். நவீன தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவது கந்தசாமி. அடுத்தது நாடக தமிழ் உலகின் இமயமலை, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுவது சங்கரதாஸ் சுவாமிகள். பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி யார் அப்படின்னா வைமு கோபாலகிருஷ்ண மாச்சாரியார். அடுத்த கேள்வி பாருங்கள். திராவிட சாஸ்திரி தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுவது பரிதிமாற் கலைஞர். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். தமிழ்நாட்டின் மாப்பாசான் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.